வணக்கம். நிஃப்டி தினமும் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏஞ்சல் ஒன் ஆப்பில் எப்படி ஒரு ஸ்டாக்கை பை பண்ணுறதுன்னு ரியல் டைமாக உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஹோம் பேஜில் இருக்கோம். ஏஞ்சல் ஒன் ஆப்பில் இதில் ரேண்டமாக ஒரு ஸ்டாக் எடுத்து உங்களுக்கு எப்படி பை பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ இப்போ ஜிஎல்டி இன்ஃபாங்கிறத நான் செலக்ட் பண்ணுறேன். எடுத்துக்கிட்டு கீழே பை செல்னு 2 ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் பையை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா டெலிவரி, இன்ட்ராடே, பே லேட்டர்னு இருக்குது. இதில் நான் டெலிவரி தான் நான் பை பண்ண போகிறேன். டெலிவரியை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஆர்டரு நீங்கள் எப்போ வேணாலும் எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஆனால் இன்ட்ராடேன்னு அடுத்து நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் டாப்பில், அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் காலையில் 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகும். அதில் 3:15 நீங்கள் அன்றைக்குள்ள ஆர்டரை நீங்கள் இன்ட்ராடேயில் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணி ஆகணும். இதுதான் இன்ட்ராடேன்னு சொல்கிறது. இப்போ நான் டெலிவரியை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஷேர் பார்த்திங்கன்னா ஒரு ஷேர் வாங்கிக்கிறேன். இதில் கீழே பார்த்தீங்கன்னா லிமிட்டு மார்க்கெட் இருக்குது. அதனால் மார்க்கெட்டு தான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரேட்டு, ₹1.54 காட்டுது. இந்த ஷேரை தான் நான் இப்போ வாங்க போகிறேன். டெலிவரியில் வச்சுருக்கேன். ஸோ இப்போது ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுவோம். ப்ளேஸ் பை ஆர்டர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் இருக்குல்ல, அதை கொடுத்துடணும். கொடுத்துட்டா ஆர்டர் ப்ளேஸ் ஆயிடுச்சு. இப்போ தெரியுதா, இங்கே ஆர்டருங்கிற டேப்பில் பார்த்தீங்கன்னா கீழே ஹோம் வாட்ச் லிஸ்ட் போர்ட்ஃபோலியோ ஆர்டர் இருக்குல்ல, அதில் ஆர்டரில் போய் பார்த்தா உங்களுடைய ஆர்டர் வந்திருக்கும். இப்போ ஸ்டாக்கை பை பண்ணியாச்சு, டெலிவரியில் பை பண்ணியாச்சு. இதை நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம். டெலிவரியாக இருக்கனால இன்றைக்கே க்ளோஸ் பண்ண அவசியம் இல்லை, நீங்கள் எப்போ வேணாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் ஒரு ஸ்டாக்கை ஏஞ்சல் ஒன் ஆப்பில் பை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எடுத்தோடனே பெரிய பெரிய ஸ்டாக்லாம் போயிட்டு லாஸ் பண்ணிடாதீங்க. ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு சின்ன ஸ்டாக்கில் போயிட்டு கம்மியான விலையிலே நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. பெரிய பெரிய அமௌண்ட்டில் போனீங்கன்னா தேவையில்லாத லாஸ் வரும். நான் எந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுக்கல. இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான் இந்த வீடியோ. ஸோ ட்ரேடிங் பண்ணும்போது நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். காசை இழந்துடக்கூடாது. ரொம்ப கவனமாக இருங்க. ட்ரேடிங்கை நல்லா கற்றுக்கிட்டு ட்ரேடிங் பண்ணுங்கள். அதுதான் என்னுடைய அட்வைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.